ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ இந்த அரபி குத்து அப்படின்னு சொல்லி இந்த அரபிய சீரியஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து அரபு நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அங்கே உள்ள வாழ்வியல் முறை, அதே மாதிரி வந்து அங்கே உள்ள ஆண் பெண்கள் அவர்களுடைய வாழ்க்கை முறை, அவருக்குள்ள சுதந்திரம், இதை பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தோம். 2 எபிசோட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க அந்த அரபி குத்து அப்படின்ற ஒரு தனி இதில் இருக்கும். அதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இதை சீரியஸாக நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த 3வது எபிசோடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு கஜாலி சார் வந்து அவர் ஏற்கனவே அவர் என்னென்னா ஒரு எழுத்தாளர். துபாயில் மட்டும் இல்லாமல் குவைத்து, இப்போ பஹ்ரைன் போன்ற பல்வேறு இடங்களில் கிட்டத்தட்ட ஒரு 15-20 ஆண்டுகள் பணியாற்றியவர். ஒரு தொழிலதிபராக இருந்தவர். இங்கே வந்து இப்போ திரைப்படம் தயாரித்து ஒரு படத்தை இயக்கியிருக்காரு. ஒரு எழுத்தாளர் என்பதால் அவர் வந்து இப்போ பல்வேறு விஷயங்கள் அங்கே அப்சர்வ் பண்ணியிருக்காரு. அந்த விஷயங்களை பற்றி நமக்கு தெரியாத பல தகவல்கள் அவர்கிட்ட இருக்குது. நான் பேசும்போது அவர் என்னுடைய நண்பர் பேசும்போது பல தகவல்கள் சொன்னார். அது மக்களுக்காக வழங்கணுன்றதுக்காக தான் இப்போ நானும் அவரும் உட்காந்து இப்போ பேசிகிட்டு இருக்கோம். அதை நீங்கள் 2 எபிசோட் பார்த்துருக்கீங்க. இப்போ இந்த 3வது எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சார் இப்போ நம்ம வாழ்வியல் முறை பார்த்தோம், பெண்கள் ஆண்கள் திருமணம், அங்கே உள்ள இதெல்லாம் பார்த்தோம், தண்டனைகள் இதெல்லாம் பார்த்தோம் முதல் 2 எபிசோடில். இப்போ வந்து நம்ம இப்போ ஷேக் அப்படின்னாலே பெரிய கோடீஸ்வரன், பயங்கரமான ஆள், அவர்கிட்ட எல்லாம் பயங்கர காசு இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்த்தா ஒரு வீட்டில் 10 கார் நிற்கும், 5 கார் நிற்கும், தங்கத்தில் கார் இருக்கும், இப்படிலாம் சொல்கிறாங்க துபாயில் சவுதியிலலாம். ஏன்னா காசு அவர்களுக்கு கொட்டுது, க்ரூட் ஆயிலில் பெட்ரோல் காசு. ஆமாம், பெட்ரோல் காசு கொட்டுது. இப்போ இப்படி இருக்கும்போது நம்ம தொழிலாளர்கள் வந்து காலங்காலமாக கிட்டத்தட்ட 80களுக்கு முன்னாடி, 70களுக்கு முன்னாடி, அப்புறம் வந்து 90களுக்கு முன்னாடிலாம் நிறையா பேர் போயிட்டு இருந்தாங்க. இப்போ சவுதிக்கு போகிறதில்ல, ரொம்ப குறைஞ்சிருச்சு. துபாய் கூட பிஸ்னஸ்க்காக போகிறாங்க. சவுதியில் போய் இந்த கூலி தொழிலாளியாக வேலை பார்க்குறதுக்கு போகிறதில்ல. ஏன்னா கிட்டத்தட்ட அந்த சம்பளமே இங்கே கிடச்சிருது அப்படின்ற மாதிரி ஒரு நிலை இருக்குது. இப்போ அங்கே அதையும் தாண்டி இன்னும் வறுமை நிலையில் இருக்கிறவங்க வந்து அங்கே வேலைக்கு போகிறாங்க இல்லையா? இவர்களுடைய நிலை என்ன? அங்கே உள்ள முதலாளிகள் இவர்களை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க? இவருடைய வாழ்வியல் முறை எப்படி இருக்கும்? இவரோட தங்குமிடம் எப்படி இருக்கும்? இவர்களுக்கு உணவு முறை எப்படி கிடைக்கும்? இவர்களுடைய வாழ்வியல் முறையை பற்றி நீங்கள் சொல்லுங்களேன். இதில் வந்து அடிப்படையில் என்ன சொல்லணும்னா, ஒரு சைக்காலஜிக்கல் அப்ரோச் அது தெரிஞ்சதுன்னா அவங்க எப்படி நம்மளை ட்ரீட் பண்ணுவாங்கன்னு தெரியும். அதில் என்னென்னா, காலங்காலமாக இந்தியாவை பார்த்து பொறாமப்பட்டவங்க அவங்க. ஆமாம். எப்படின்னா, நம்மளது வந்து நல்ல பசுமையாக, நம்ம மும்மாரி மழை பொழிஞ்சு நமக்கு தேவையான உணவு, என் அடிப்படையாக உணவு தானே. முன்னாடி வந்து விவசாயம் நிறைய நிலங்கள் வச்சுருந்தா ஜமீன்தாரி பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி இருந்த சூழலில் வந்து அங்கே வந்து நிலம் அதிகமாக வச்சுருந்தா வெறும் மண்ணை வச்சு என்ன செய்ய? ஸோ எங்கே பார்த்தாலும் வெறும் மணல். அப்போ அங்கே கொஞ்சம் ஈச்ச மரம். ஆமாம், அதை விட்டாச்சு அப்படின்னா வேலி கருவேல மரம். அந்த நாட்டோட பயிரே அப்படித்தான். ஒட்டகம், பேரிச்ச மரம், எங்கேயாவது இடத்துல ஓஎஸ்எஸ்ன்னு சொல்லி பாலைவன சோலை அப்படின்னு என்னத்தையாவது கொஞ்சம் சின்ன பயிர்கள். நம்ம ஊரில் வர மாதிரிலாம் பயிர்கள் இல்லை. என்ன மாதிரியான பயிர் வைப்பாங்க அவங்க? அங்கே உள்ள தண்ணி இல்லை, இப்போ உள்ள பயிர் வேறு. இப்போ உள்ள பயிருங்கிறதுக்குன்னா ஆச்சரியப்படுவீங்க. இப்போ வந்து பூமியிலேருந்து தண்ணி எடுத்து அதை வந்து சுத்திகரித்து கோதுமை பயிரிடுறாங்க, பார்லி பயிரிடுறாங்க, காய்கறி பயிரிடுறாங்க, ஆப்பிள் மரம் இருக்குது. இல்லை, இப்போ அந்த மண்ணில் இதெல்லாம் விளையுதா? மண்ணை வந்து மேலே தேவைப்படுற அளவுக்கு வெளிநாட்டில் இருந்தும் கொஞ்சம் நல்ல மண்ணை கொண்டு வந்து மிக்ஸ் பண்ணி போட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த சாண உரம் இருக்கு இல்லையா, அந்த உரத்தெல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டு மண்ணை வந்து ஓரளவு நல்ல மண்ணை ஆக்கி இதெல்லாம் போடும்போது, அதுக்கப்புறம் வெயில் ரொம்ப வந்தது அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கு கிரீன் ஹவுஸ்ன்னு சொல்லி இந்த நெட்டு போடுவாங்க. இதெல்லாம் போட்டு அப்புறம் சில நேரங்களில் வந்து தேவைப்பட்ட அந்த ஸ்ப்ரே பண்ணி அப்படின்னு தேவைப்படுற காய்கறி உற்பத்திக்கு என்ன தேவையோ இந்த தேவைப்படுற அளவுக்கு வந்து டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்ததுனால இப்போ அங்கே வந்து ஆடு, மாடு, கோழி எல்லாமே வளர்க்குறாங்க. அதுக்கப்புறம் கத்திரிக்காயிலேருந்து அத்தனை காய்கறியும் வளர்க்குறாங்க. பெரிய அளவுக்கு ஏரியாவில் நான் சவுதி அரேபியா பெரிய அளவுக்கு ஏரியாவில் வந்து கோதுமை பயிரிடுறாங்க. அந்த கோதுமை பயிரிடுற இது வந்து என்ன கணக்குன்னா, அங்கே மெயின் உணவு வந்து ரொட்டி, அதுக்கப்புறம் தான் சோறு. குப்பூஸ் மங்கள அரபிக் ரொட்டி, அது பேர் குப்பூஸ். அந்த குப்பூஸ் வந்து மெயின், அதுக்கு வந்து அடிப்படை வந்து கோதுமை. அப்போது அவ்வளோ மக்களுக்கும் கிட்டத்தட்ட 3 வேளைக்கும் வந்து கோதுமை வேணும். அப்புறம் மத்தியான சாப்பாடுக்கு கொஞ்சம் போல் ரைஸ் இருந்தால் போதும், ரைஸ் இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்றத கோதுமை தேவை வந்து ரொம்ப அதிகமாங்க. அந்த தேவையை வந்து அந்த நாட்டில் விளையிற கோதுமையே பூர்த்தி பண்ணுதுன்னு நம்ப முடியுதா? அது இப்போ சமீபத்தில் இந்த டெக்னாலஜி கடந்த ஒரு 30 வருஷத்தில் அங்கே வந்து
என்னென்னா இரிகேஷன் வந்து ஒரு பைவோட்டு மெத்தடுன்னு சொல்லி இரிகேஷன்லாம் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு ஒரு ஆரம் இருக்கும், ட்ரிப் இரிகேஷன் ஸ்ப்ரிங்க்லர் மாதிரி. அது வந்து வீல் வச்சு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு 300 அடி நீளத்துக்கு அப்படி சுற்றி வரும். தண்ணி என்ன செய்யணும், போர் போட்டோம்னா அங்கே தண்ணி வருது, கொஞ்சம் உப்பாக இருக்கும். அதை வந்து டீசலினைசேஷன் கொஞ்சம் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2000 வருடங்கள் 3000 வருடங்கள் அங்கே வந்து வெறும் பாலைவனம், சாப்பாட்டுக்கு வழி இல்லை, வறுமை, பக்கத்து மற்ற நாடுகளை பார்த்து போராமப்பட்டிருந்தவங்களுக்கு ஒரு பெட்ரோலியம் வந்து கிடச்சி அவ்வளோ வளம் வந்துச்சு இல்லையா. வந்த உடனே அவங்க வந்து தன்னோட நாட்டை வளப்படுத்தணும் அப்படிங்கிறதுல மும்முரமாக இருக்காங்க. சரி, இப்போ நம்ம இந்தியாவிலே விவசாயிகளுக்கு விவசாய கூலிகளுக்கு ஆள் கிடைக்கல அப்படின்போது அங்கே எப்படி அதை விவசாயம் பண்ணுறாங்க? ஏன்னா இன்னொரு சொல்லுவாங்க என்னென்னா, சவுதி மக்கள் வந்து அப்படியே மேம்பூச்சாக வாழ்ந்தவங்க. அவங்க வந்து என்னென்னா கஷ்டப்பட்டு வேலை பார்க்க மாட்டான், வேர்வை சிந்த மாட்டான், வந்து எங்கே தோணாலும் என்ன வரும், என்ன கிணத்து காசு வர்றதுனால ஜாலியாக சுற்றிட்டு பண்ணுறாங்க. எப்படின்னு அவங்க அதை பண்ணுறாங்க? அங்கே வந்து எங்கே தோணாலும் எண்ணெய் வராது. எண்ணெய் வர்றதுக்கும் சில இடங்கள் ஆன்ஷோர் ஆஃப்ஷோர், கடலுக்கு உள்ள எண்ணெய் வரும், கடலுக்கு வெளியில் எண்ணெய் வரும். அது வந்து சில கிலோமீட்டர் தூரத்துக்கு உள்ள கீழே போர் போடணும். அது வந்து எண்ணெய் கிணறு வந்து தனியாருக்கு உடைமை பெருசாக இல்லை, கவர்மெண்ட் தான் மேக்ஸிமம். ஓகே, அவங்க தான் எடுத்து அதுக்கு வந்து ஓப்பேக்னு சொல்லி அந்த நாடுகள்லாம் அது ஒரு சிஸ்டம் தனி. ஆனால் அந்த நாட்டுடைமையாக்கப்பட்ட அந்த எண்ணெய் கிணறுலேருந்து வர வருமானத்தை மக்களுக்கு வந்து பிரித்து கொடுக்குறாங்க வாழ்வியலுக்கு. அப்புறம் இந்த மாதிரி அங்கே லோக்கல் சவுதிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் சோம்பேறிகள் அப்படிங்கிறது உண்மையில் உண்மை தான். ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம தமிழ்நாட்டில் பார்க்கலாம், தமிழர்கள் வந்து சோம்பேறிகளாகவும் வடநாட்டுக்காரங்க நம்ம வேலையெல்லாம் பார்க்குற மாதிரியும், அங்கே வந்து லோக்கல் அரப்ஸ் வந்து சோம்பேறிகளாகவும், இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், பிலிப்பைன்ஸு இவங்கெல்லாம் போய் அவங்களுக்காக வேலை பார்க்குறதும். காரணம் என்னென்னா, நம்ம ஊரில் வந்து இன்றைக்கி ஒரு நாளைக்கு கூலி வந்து 1000 ரூபா 800 ரூபா 1000 ரூபா கிடைக்கிது அப்படின்னா அங்கே வந்து 2000 ரூபா கிடைக்கிது அந்த கணக்குக்கு. அப்படின்னா அது வந்து கொஞ்சம் அதிகம். முன்னாடி நமக்கு வந்து வெளிநாட்டில் முன்னாடினா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி 25 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் இங்கே வந்து ஒரு வாத்தியார் வாங்கின சம்பளத்தை விட ஒரு கூலி தொழிலாளி அந்த ஊரில் அதிகமாக வாங்கினாங்க. அதனால தான் பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி, தஞ்சாவூர் இந்த ஏரியாக்கெல்லாம் சவுதி அரேபியா இல்லை இங்கே சிங்கப்பூர், மலேசியா போய்ட்டு வந்தோன்னா பளபளப்பாக வீடு கட்டுவாங்க. ஆனால் ஒரு வாத்தியாரை வேலை பார்க்குறவங்க வந்து வீடு கட்டுறதுக்கு 20 வருஷம் மேலே ஆகும். நிச்சயமாக. ஏன்னா அந்த காலகட்டங்களில் சம்பாதிக்கிறதுக்காக போன காலகட்டம்னு ஒன்று இருக்குது. இன்னைக்கு கூலிக்கே கட்டுப்படாத ஒரு காலம். என்னன்னா அந்த ஊர் காசையும் நமக்கு இங்கே கிடைக்கிற காசையும் கம்பேர் பண்ணால் அந்த ஊர் வந்து பெரிய அளவுக்கு வந்து ஒரு பளபளப்பாக இல்லை. சரி, இப்போ அங்கே உள்ள அரபிகள் வந்து வேலை பார்க்க மாட்டாங்கன்னு ஒரு சோம்பேறிகள் சொன்னீங்கல்ல, இப்போ அவர்களோட தொழில் தான் என்ன தான் பண்ணுவாங்க? உங்களுக்கு இந்த விவசாயம் பார்க்குறதுல அவங்களும் இருப்பாங்க, கூலிக்கு ஆளை வச்சு அவங்களும் வேலையை பார்ப்பாங்க. ஸோ அரசு வந்து அவங்களுக்கு மானியம் நிறைய கொடுக்குது. அதனால தான் அவங்க வாழ்வியல் இருக்குது. நீங்கள் வந்து சொல்லுங்கள்ல, அங்கே அரபுனாலே வந்து பயங்கர பணக்காரங்க, ஷேக்கு, பளபளப்புன்னு, அது ஒரு குறிப்பிட்ட சதவீதம் மட்டும்தான். அங்கே ஏழைகள் எக்கச்சக்கமாக இருக்காங்க. இங்கே சவுதியிலே எக்கச்சக்கமான ஏழைகள் இருக்காங்க. ஐயா, அவர்கள் வேலைக்கு போகாமல் இங்கேருந்து வர்றதுக்கு அங்கே ஏழைகள் ஐயா இருக்கணும், அவங்க வேலை பார்க்கலாமா? பார்த்தா அது பார்க்கலாம்னு சொல்கிறது தான். அந்த ரத்தத்திலே ஊர்னது நான் யார் தெரியுமான்ற அந்த பண்ணையார் மனப்பான்மை அங்கேயும் இருக்கத்தானே செய்யும். அவன் வந்து வேலை பார்க்குறது. சரி, அவர்களுக்கு என்ன வருமானம், எப்படி வருமானம் வரும்? அவங்களுக்கு கவர்மெண்ட் வந்து வீடு கொடுத்துருது, இடம் கொடுக்குது, பொருளாதார ரீதியாக அப்பப்போ ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா வரக்கூடிய வருமானத்தை மக்களுக்கு பிரித்து கொடுக்குது. ஏன் கரெக்டாக மக்கள் இன்னொன்று, உணவுப் பொருள் மட்டும் எப்பவும் வந்து விலைவாசி கட்டுப்பாட்டிலேயே வச்சுருப்பாங்க. என்ன முக்கியமான என்ன காரணம்னா, உணவு கிடைக்கல, பசி வந்துடுச்சுன்னா போராட்டம் வந்துடும், புரட்சி வந்துடும். எந்த நாடாக இருந்தாலும் ஸோ புரட்சி வராமல், போராட்டம் வராமல் இருக்கணும் அப்படின்னா மக்களுக்கு பசி இருக்கக்கூடாது. நீ வந்து மாட மாளிகை, கோபுரம் அதெல்லாம் தேவையில்லை, முதல்ல பசி இருக்கக்கூடாது. அதில் பசிக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து விலை குறைவாகவும் கிடைக்கிற மாதிரி வச்சிடறாங்க. மற்றதெல்லாம் வந்து உயர்வு தாழ்வு எல்லாமே இருக்கத்தான் செய்யுது. அப்புறம் அரப் அப்படிங்கும்போது அங்கே வந்து இப்போ நீங்களும் நானும் ஒரு வெளிநாட்டுக்காரங்க போய் கம்பெனி ஆரம்பிக்கணும்னா லோக்கல் ஒரு ஆள் வந்து ஸ்பான்சராக இருக்கணும். அப்போ அவங்களுக்கு வந்து வருஷம் இல்லை மாதம் காசு கிடைக்கும். ஏதோ ஒரு இல்லை அந்த லோக்கல் மக்களுக்கு வந்து வருமானம் வர்ற மாதிரி கவர்மெண்ட் செஞ்சு வச்சதுனால அவங்க வந்து போராட்டம் பண்ண முடியாது. நம்பர் 1, பெரிய கூட்டம் போராட்டம் பண்ணால் கவர்மெண்ட் அசைஞ்சிரும். சின்ன சின்ன கூட்டமாக போராட்டம் பண்ணால் கவர்மெண்ட் அடைக்கிறோம். இல்லை, அந்த மாதிரி போராட்டங்கள்லாம் நடந்திருக்கா சவுதியில்? இப்போ சமீபத்தில் இடையில நடந்திருக்கு, கம்மியாக நடந்திருக்கு. அது எப்படி பார்த்தாலும் அங்கே தண்டனை வந்து ரொம்ப அதிகம். அப்படிங்கும்போது மன்னிப்புன்ற பேச்சே கிடையாது. காரணம், அவங்களோட அடிப்படை வந்து வியாபாரிகள். விவசாயம் பார்த்து முன்ன பின்ன பாவ புண்ணியம் பார்க்குற இடத்துல இல்லை. அடித்து பிடுங்கினா தான் நம்ம உயிர் வாழ முடியும், சர்வைவல் அப்படின்னு இருக்கு இல்லையா. அதுலேயே ஊர்ன பல காலமாக 2000 வருஷமாக ஊர்னவங்க அவங்களுக்கு வந்து பாவம் புண்ணியம் கிடையாது.
ஓகே, நீங்கள் வந்து ஒரு அரபிட்ட வந்து 20 வருஷம் அந்யோன்யமாக பழகுறீங்க. இப்போ அவங்களுக்காக நீங்கள் வேலை பார்க்குறீங்க. ஓ சதிக் வந்தா இந்த கோய்ஸ் சூப்பர், யூ ஆர் வெரி குட் மேன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. 21வது வருஷம் ஏதோ ஒரு சின்ன விஷயம் நீங்கள் தேவையில்லை அப்படின்னா அடுத்த செகண்ட் வந்து ஒரு எதையுமே பார்க்காம தூக்கி எறிய தயங்க மாட்டாங்க. அரப்ஸோட பழக்கம் பேசிக் நேச்சர். ஆமாம் நேச்சர். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த பேசிக் அந்த நேச்சர் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் யார்கிட்ட நம்ம ஊரில் இந்தியாவில் பார்த்தேன். யார்கிட்ட பார்த்தேன்னா மலையாளிகிட்ட பார்த்தேன். நல்லா பழகுவாங்க. அவங்க தேவை முடிஞ்ச வச்சு தூக்கி போடுறது இருக்குல்ல. ஒருவேளை அங்கே அரப்ஸோடைய நிறைய பழகின மலையாளி இருக்குன்னா அவங்களுக்கு அந்த நேச்சர் வந்துச்சான்னு தெரியாது. ஆனால் அரப்ஸ் நேச்சர் 20 வருஷம் வந்து அந்யோன்யமாக பழகியிருப்பீங்க. 21வது வருஷம் ஒரே ஒரு நாளில் வந்து தூக்கி எறிய தயங்க மாட்டாங்க. அது வந்து அந்த நேச்சர். அங்கே ஏழைகள் அதிகமாக இருக்காங்க. போராட்டம் பண்ணால் கொண்டு போடுவாங்கன்ற பயம் இருக்குது. வயிற்றில் பசி இல்லை. ஏதோ ஓடுற வரைக்கும் ஓடட்டும், நாங்கள் ஓடும். ஏழைகள் நிறையா இருக்காங்க அங்கே. ஏன்னா இது வந்து ஒரு கேள்விப்பட்டிருந்தா கூட அவ்வளோ ஏழைகள் இருக்காங்களா அப்படின்றது இப்போ தான் தெரியுது. ஏன்னா அங்கே போய் களத்தில் பார்த்தா தானே தெரியும். இன்னொன்று பிச்சைக்காரங்கள் இல்லை. ஏன்னா பிச்சை எடுக்க ஓடுற அளவுக்கு, ஏன்னா வெளிநாட்டிலேருந்து விசா எடுத்து பிச்சை எடுக்க போகிறது பிரயோஜனம் இல்லை. அங்கே போய் அங்கே லோக்கல் ஆட்களுக்கு வந்து சாப்பாடு வீடெல்லாம் ஒரு மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதனால் பிச்சை எடுக்க வேண்டியதில்லை. ஆனால் ஒரு விஷயம் போன எபிசோடில் பேசணும், திருமணத்தை பற்றி. அந்த கல்யாணம் முடிக்க முடியாமல் முதிர்கண்ணியாக இருக்காங்க இல்லையா, இதே முதிர்கண்ணன் அங்கே நேராக இருக்காங்க. ஆண்களும் கல்யாணம் ஆக முடியாமல். ஏன்னா இந்த பொண்ணு வேணும்னா இவ்வளோ காசு கொடுத்தா தான் பொண்ணு கிடைக்கும். பொண்ணோட அப்போ வந்து 4 பொண்ணை பெற்றான்னா அவன் வந்து மிகப்பெரிய ராஜா, கோடீஸ்வரன். ஓஹோ, ஆமாம். இங்கே ஆணை பெற்ற ராஜா, அங்கே பெண்ணை பெற்ற ஆண்டி, இங்கே அங்கே ராஜா. அந்த மாதிரி. ஸோ இவங்க வேணும்னா என் பொண்ணுக்கு இவ்வளோ மகர் வேணும் அப்படின்னு கேட்டு கொடுக்கணும். அதை கொடுக்க முடியாமல் அந்த கொடுத்து கல்யாணம் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் வந்து எய்டு பண்ணுது. ஓஹோ, கல்யாணம் பண்ணுறதுக்கு அமௌண்ட் கொடுக்குறேன், அரசே கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கப்பா அப்படின்னு. அந்த மாதிரியெல்லாம் அங்கே உண்டு. ஸோ இங்கே வந்து எல்லா விதமாக எல்லாமே மனுஷங்க தானே. நம்ம ஆட்கள் அப்படி கொடுக்குறது இல்லையா. நம்ம ஆட்கள் பொண்ணை பார்த்துட்டா 3-4 பொம்பளை பிள்ளை இருக்குது அப்படின்னா அரசு கூப்பிட்டு ஆளுக்கு 1 லட்சம் வச்சுக்க, உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து லவ் மேரேஜ் அவன் கூட்டு ஓடிடுவான். அங்கே லவ் மேரேஜுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல. ஆள் வெளியே வந்தால் தான் லவ்வே பண்ண முடியும். எந்த வீட்டில் எந்த பிள்ளை இருக்குன்னா அதை சொல்லுங்கள். அந்த பெண்கள் வந்து இப்போ இங்கே அலையிற மாதிரி வெளியில் வந்து அலைய முடியாது. அது கொஞ்சம் அதாவது ரொம்ப சேஃப்டியோடு இருக்கணும். கல்யாணம் இப்போ கல்யாணம் வரைக்கும் அப்பாவோட பாதுகாப்பில், கல்யாணத்துக்கு அப்புறம் இப்போ ஹஸ்பண்டோட பாதுகாப்பில் இருக்கிற மாதிரி ஒரு சூழலில் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் லவ் பண்ணால் கள்ளக்காதலாக இருக்கும். அதுக்கு வாய்ப்பு இல்லை. கள்ளக்காதல் தெரிஞ்சு போச்சு அப்படின்னா வெட்டி போடுவாங்க. தண்டனை உண்டு. உண்டு. அது பெண்ணுக்கும் தண்டனை உண்டு, ஆணுக்கும் தண்டனை உண்டு. தண்டனை எல்லாத்துக்குமே உண்டு. அப்புறம் போன இதில் எபிசோடில் ஒன்று பேசணும், தலாக் வந்து பெண்களும் தலாக் பண்ணலாம்னு சொன்னோம் இல்லையா. அது ஒரு சின்ன விளக்கம் என்னென்னா, ஆண்கள் வந்து கஷ்டப்பட்டு காசை வந்து நிறைய சேர்த்து பொண்ணோட அப்பாட்ட கொடுத்துட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு வர்றான். அப்போ பொண்ணு ஈஸியாக தலாக் சொல்லலாம்னா என்ன ஆகும், பொண்ணோட அப்பனே சொல்லிட்டு இந்த பொண்ணு இவனை கல்யாணம் பண்ணு, நீ தலாக் பண்ணிடு, அடுத்து இவனை கல்யாணம் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வாய்ப்பை தடுக்கிறதுக்காக பெண் தலாக்கு சொல்கிறது வந்து கடினம். இதில் வந்து கொஞ்சம் அந்த விளக்கம் சொல்ல நினச்சேன். சரி. அப்போ இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க. இப்போ இஸ்லாமியர்களாக இருக்காங்க, அவர்கள் இஸ்லாமியர்களாக இருக்காங்க. இங்கேருந்து வேலைக்கு போகிற பல இந்துஸ், கிறிஸ்டின் எல்லாம் தான் போகிறாங்க. இப்போ பாகிஸ்தான் மாதிரி நாட்டில் 98% இஸ்லாமிக் தான் இப்போ மக்கள் தான் இருக்காங்க. அவங்க போயிடுறாங்க, செட் ஆகிடுறாங்க. இப்போ இந்த நம்ம நாட்டில் இருந்து போகக்கூடிய இஸ்லாமியர்கள் இருக்காங்களே, வேலைக்கு போகிறாங்க, இவர்களுக்கு ஏதாவது சிறப்பு சலுகை அவர்கள் ஒன்றும் கிடையாது. இப்போ நான் வந்து முஸ்லீம். நான் வந்து சவுதி அரேபியாவில் 2 வருஷம், துபாயில் வந்து 13 வருஷம் இருந்தேன். நம்மளை வந்து 3ஆம் தர நாடுகள் மாதிரி தான் நடத்துவானே ஒழிய அவன் முஸ்லீமு, ஹிந்து, கிறிஸ்டியன் அந்த பாகுபாடே கிடையாது. ஆனால் யூரோப்பியன், அமெரிக்கன் வெள்ளத்தோல் இருந்ததுன்னா ஹலோ சாப் ஹவ் ஆர் யூ அப்படின்னு அங்கே அடி பண்ணிவாங்க. அங்கே ரத்தத்துலேயும் அடிமை எண்ணம் வந்து உண்டு. வெள்ளைக்காரங்களுக்கு மட்டும் அந்த சலுகை அவன் வந்து சரியான ஒரு என்ன சொல்ல ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. நம்மளை வந்து நம்ம எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும், ஓகே, எவ்வளோ பெரிய நம்ம ஊரில் வந்து எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், ஓகே, நம்மளை வந்து மதிக்க மாட்டாங்க. வெள்ளைக்காரனுக்கு அங்கேயும் மதிப்பு வெள்ளைக்காரனுக்கு நம்மளை விட அங்கே அதிகம் வெள்ளைக்காரனுக்கு. ஆமாம். அதனால் வந்து இந்த மத பாகுபாடு அங்கே கிடையாது. யூ ஆர் இந்தியன் அவ்வளோதான். நீ என்ன ரிலீஜனாக வேறு இரு. அப்புறம் 2 இப்போ அங்கே பிரச்சனை வந்துச்சுன்னா இன்னும் ஒரு முக்கியமானது உண்டு. ஏதாவது சவுதி அரேபியாவில் மொத்தத்துக்கு வந்து டாஸ்மாக் சரக்கு இல்லை. விஸ்கி எந்த ஒரு மதுவே அங்கே சவுதியில் கிடையாது. ஆனால் கள்ளச்சாரம் ஆறா ஓடுது.
ஓ. அதுக்கு சித்திக்குன்னு ஒரு பேர் இருக்குது. இந்த வாட்டர் பாட்டில் 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில் இருக்குல்ல, அதை கொண்டு போனாங்கன்னா அதில் வந்து கலாச்சாரம் மேக்ஸிமம் அது வந்து சாராயத்து வந்து கலர் இருக்காது. அதை வச்சு நாங்கள் இருக்கும்போது 25 ரியாலுக்கு வந்து ஒரு பாட்டில் விற்றாங்க. ஓஹோ, அது இப்போ குற்றம் கிடையாதா? குற்றம் தான். பிடிச்சா ஜெயிலில் விடுவாங்க, ஊருக்கு அனுப்புவாங்க. அதை செய்கிறதெல்லாம் முன்னாடி அதிகமாக தயாரித்தது வந்து தாய்லாந்து, அப்புறம் அதிகமாக தயாரித்தது வந்து பிலிப்பைன்ஸு, அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் வந்து துணிஞ்சு தயாரிக்கிறது வந்து மலையாளிஸ். ஓஹோ. ஆமாம். ஓஹோ. ஆமாம். இது வந்து சாராயம் காய்ச்சறது எப்படி காய்ச்சுவாங்க? அங்கே இடமே இல்லையே. வீட்டுக்குள்ளே வச்சு பிப்பட்டி பியூரட்டு டெஸ்ட் டியூப்பு, அந்த டியூப்பில் போட்டு அதை அப்படியே போய் சுட்டாக வடிஞ்சு வர்றதானே. ஓஹோ. அதெல்லாம் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்னென்னா குக்கர்லேயே சாராயம் காய்ச்சுவாங்க என் வீட்டுக்குள்ளே. விஷயம் தான், அதை தான் அடுத்து சொல்ல வந்தேன். குக்கரில் வந்து கரெக்டாக மாடிஃபை பண்ணி அதை எடுத்து வந்து இங்கேருந்து ஆவி போகும் இல்லையா, அந்த ஆவிலேருந்து போகிறத பூரா வந்து வடிஞ்சு சாராயமாக வரும். அது கரெக்டாக தெரியும், அந்த நெட்வொர்க்கு தெரியும். அது கரெக்டாக அது வந்து சாராயம் வந்து ஆறாக ஓடுது சவுதி அரேபியாவில். ஆனால் அப்போ தண்டனை கடுமையாக இருந்தால் தான் பண்ண மாட்டாங்க. பிடிச்சா தண்டனை உண்டு. இல்லை தண்டனை உண்டு. அதேமாரி மனுஷங்களுக்கு வந்து சிற்றின்பத்து மேலே ஆர்வம் எப்பவுமே அதிகமாக உண்டு. துபாயில் வந்து கள்ளச்சாராயம் கிடையாது. ஏன்னா எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு. வந்து பெண்கள், எந்த நாட்டு பெண்கள் வேணாலும் பெண்கள் கிடைக்கும், மது கிடைக்கும். என்ன அந்த கேஷினோன்ற அந்த சூதாட்டம் மட்டும் வந்து இஸ்லாம் கண்ட்ரி அப்படிங்கிறனால இல்லை. அதே இது இஸ்லாம் கண்ட்ரி மலேசியாவில் சூதாட்டம் உண்டு, ஜெண்டிங் ஐலாண்டில் உண்டு. ஆமாம், மலேசியாவில் உண்டு. ஸோ வந்து துபாயை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசலாம். அடுத்து நம்ம வந்து என்னென்னா, இப்போ இந்த தொழிலாளர்கள் பற்றி தான் பேச்ச ஆரம்பித்தோம். இந்த தொழிலாளர்கள் படக்கூடிய கஷ்டங்கள், நன்மை தீமைகள், அவரோட வருமானம் எப்படி, அவர்களுக்கு இன்கம் வருது, அவரோட வாழ்வியல் முறை எப்படி இருக்குது, அவர்களுக்கு உணவு என்ன கிடைக்குது, ஏன்னா அவங்களாம் நிம்மதியாக இருக்காங்களா, வேலைக்கு போகிறாங்க. இப்போ நம்ம ஊர் மாதிரி இப்போ காலையில் வேலைக்கு போகிறாங்க. இப்போ துணி கடையில் வேலை பார்க்குறான்னு வைங்க, இங்கிட்ட ட்ரெயினை பிடிச்சி அதை பிடிச்சி ஒரு 10 மணிக்கு கடைக்கு போவோம், 5 மணிக்கு ஆஃபீஸ் விட்டுருவாங்க, கடை விட்டுருவாங்க. இல்லை கடை ஒரு 8 மணிக்கு அடைச்சிடுவான், கிளம்பி வீட்டுக்கு 9 மணிக்கு போயிடுவான், பொண்டாட்டி பிள்ளையோட இருப்பான். ஏன்னா அங்கே உள்ள வாழ்வியல் முறை எப்படி இருக்குன்றதை பற்றி நம்ம விரிவாக பேசணும். ஸோ திரு கஜாலி அவர்கிட்ட தொடர்ந்து பேசுவோம். இந்த அரபு நாடுகளை பற்றியும் அங்குள்ள விவகாரங்கள் குறித்தும் நம்ம டீட்டெயிலாக தெரியாத பல விஷயங்களை அறிந்து கொள்ளலாம் இந்த எபிசோட் மூலமாக. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.